இப்போ செல்வம் சேர அதிர்ஷ்டம் தங்கணும், செல்வம் நிறைய சேரணும், பண பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக மகாலட்சுமி வசியமாகணும், உங்களுக்கு சொல்லப்போனால் பர்க்கத்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்ன விஷயத்த செஞ்சா இது எல்லாமே குழந்தைங்க, தாய், மருமக அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி வேற மாதிரி இருக்கும். என் பொம்பளை பசங்களே கிடையாது, ஒன்றே ஆம்பளை பசங்க தான் இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி வேற மாதிரி இருக்கும். அந்த வீட்டோட கலையே வேற மாதிரி இருக்கும். பணம், காரு, பங்களா எல்லாமே இருக்கும். ஆனால் வீட்டில் கலை வித்தியாசமா இருக்கும். இருக்கு தங்கச்சியோ அக்காவோ மனைவியோ அம்மாவோ, நீங்கள் எந்த சாணத்தில் 4 சாணம் இருக்குது, எந்த சாணத்தில் நீங்கள் இருந்தாலும் தன் பிள்ளை நல்லா இருக்கணுமா, தன் கணவன் நல்லா இருக்கணுமா, தன் அண்ணன் நல்லா இருக்கணுமா, தன் தம்பி நல்லா இல்லை, வணக்கம் வச்சோன்னா முதல்ல பார்க்குறது இந்த சுண்ட விரல். தெய்வத்தை பார்த்து சாமி கும்பிட்றதும் சுண்ட விரல், தொழுவாளியார் இப்படி கேட்கறதும் சுண்ட விரல். மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். இப்போ செல்வம் சேர அதிர்ஷ்டம் தங்கணும், செல்வம் நிறைய சேரணும், பண பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக மகாலட்சுமி வசியமாகணும், உங்களுக்கு சொல்லப்போனால் பர்க்கத்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்ன விஷயத்த செஞ்சா இது எல்லாமே சேர்ந்து கிடைக்கும்? நல்ல விஷயம் கேட்டீங்கம்மா. லக்ஷ்மின்றது வீட்டோட பெண்களை பொறுத்து தான் சொல்லுவாங்களே. ஒரு வீட்டில் பெண்ணே இல்லை ஆண்கள் மட்டும் தான் இருக்கணும், அந்த வீட்டில் லக்ஷ்மி வருமானா வரும், அந்த லக்ஷ்மி வேறு. ஆனால் ஒரு வீட்டில் வீடு நிறைஞ்சி ஒரு பொம்பளை பொண்ணோ, பேத்தி, குழந்தைங்க, தாய், மருமக அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி வேறு மாதிரி இருக்கும். என் பொம்பளை பசங்களே கிடையாது, ஒன்றே ஆம்பளை பசங்க தான் இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி வேறு மாதிரி இருக்கும். அந்த வீட்டோட கலையே வேறு மாதிரி இருக்கும். பணம், காரு, பங்களா எல்லாமே இருக்கும். ஆனால் வீட்டில் கலை வித்தியாசமா இருக்காது, கலையே இருக்காது. வேணும் நீங்க இனிமேல் கவனிச்சு பாருங்க. ஒரு பெண் இல்லாத வீடு, ஒரு பெண்கள் இல்லாத வீடு பார்த்தீங்கன்னா வீடு மாதிரியே இருக்காது. அது திட்டுறாலோ, மிரட்டுறாலோ, அடிக்கிறாலோ, சித்திரவதை பண்றாலோ, ஒன்று கொடும்படுத்துறாலோ, ஆனா ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுன்ற ஒருத்தர் இருக்கணும். அப்பதான் அந்த வீடு முழுமையாகும், நிறைஞ்ச மாதிரி. அதாம்மா உண்மை. ஒரு ஆம்பளைனா கூட ஒரு வீடு நல்லா இருந்துரும், ஆனா ஒரு பெண் இல்லாம வீடு இருக்காது. பார்த்தீங்களா? அந்த பெண்ணுக்கு அவ்வளோ முக்கியம். அதே மாதிரிதான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன். ஒரு ஆண் இறந்துட்டா கூட ஒரு பெண் வாழ்ந்துருவான். ஆனால் ஒரு ஆண் பாசம் வச்சுட்டு ஒரு பெண் இறந்துட்டான்னா அந்த ஆண் வாடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா? அவனால் சம்பாதிக்க மட்டும்தான் முடியும். அனைத்தும் அந்த பெண்ணு தான் பண்ணியிருப்பான். ஆனால் அதே ஒரு பெண் இறந்துட்டானா, ஒரு ஆண் இறந்துட்டானா, ஒரு பெண்ணு மட்டும் இருக்குன்னா அவளுக்கு எல்லாமே செஞ்சிருவான். பணம் மட்டும் தான் இருக்குது, வேலைக்கு போனால் சம்பாரிச்சு எங்கே நிற்கிது பாருங்கள். அப்போ பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அதுதான் லக்ஷ்மி பர்க்கத்துன்னு ஒரு பெண்களை பார்த்து மருமகளை பார்த்து சொல்கிறது. ஒன்றும் இல்லைம்மா, ஷார்ட்டாக சொல்கிறேன், மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். தங்கச்சியோ அக்காவோ மனைவியோ அம்மாவோ, நீங்கள் எந்த சாணத்தில் 4 சாணம் இருக்குது, எந்த சாணத்தில் நீங்கள் இருந்தாலும் தன் பிள்ளை நல்லா இருக்கணுமா, தன் கணவன் நல்லா இருக்கணுமா, தன் அண்ணன் நல்லா இருக்கணுமா, தன் தம்பி நல்லா இருக்கணுமா, நீங்கள் அவங்க நல்லா இருக்கணும், வீடு ஃபுல்லாக செல்வம் இருக்கணும், வீடு நல்லா ஒரு மங்களகரமாக இருக்கணும், வீட்டில் பர்க்கத்து வரணும், லக்ஷ்மி வரணும், காசு தங்கணும்னா இதுக்கு நீங்கள் உங்களை சுத்தமாக வைக்கிறது, வீடு சுத்தமாக வைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, முறவாசல் பண்ணுறது, கோலம் எல்லாமே ஒரு பரிகாரம் தான். ஓகேங்களா? உங்களை நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிறது, தொழுவுறது, சாமி கும்பிட்றது, வீட்டில் சாம்பிராணி எல்லாமே ஒரு பரிகாரம் தான். இது எல்லாத்தையும் இது கூட ஒரு ஆட் பண்ண விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், கையில் மருதாணி வச்சா கூட பர்க்கத்துன்னு சொல்லியிருப்பேன். மருதாணி எப்பவுமே ஒரு பெண்ணுனாலே மருதாணி கையமாக இருக்கணும், கையில் கண்ணாடி வளையல் இருக்கணும். நீ 1000 10 பவுன் 2 கையில் 20 பவுன் நீ தங்க நாங்கள் போட்டாலுமே அதில் ஒன்றாவது 2 வளையலாவது கண்ணாடி வளையல் இருந்தால் அதோட லக்ஷ்மி தனம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக மருதாணி உள்ளங்காயில் வைப்போம், ஃபுல்லாக வைப்போம், கோன் மாதிரி வைப்போம், தொப்பி மாதிரி வைப்போம், இதெல்லாமே ஒரு ஜென்ரல். ஆனால் இல்லை பை, என்னால் மருதாணி அரைக்க முடியல, அவ்வளோ அரைச்சி எனக்கு டைம் இல்லை, என்னால் அவ்வளோ வைக்கவும் முடியல, இல்லை எனக்கு மருதாணியே எனக்கு தேவையில்லை, ஆனால் எனக்கு நல்லா இருக்கணும், ஆனால் ஃபுல்லாக வைக்க மாட்டேன் பை, என்னோட ஒர்க்கு டிஸ்டர்பாக இருக்குது, என் வேலைக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை. வணக்கம் வச்சோன்னா முதல்ல பார்க்குறது இந்த சுண்ட விரல். தெய்வத்தை பார்த்து சாமி கும்பிட்றதும் சுண்ட விரல், தொழுவாளியார் இப்படி கேட்கறதும் சுண்ட விரல். ஒருத்தவங்க வாங்க வணக்கம் சொல்கிறதும் முதல்ல காட்டுறது சுண்ட விரல் தான். கட்டை விரல் பின்னாடி தான் ஒளிஞ்சிருப்பாப்பில். இவர் எதுக்கும் யூஸ் ஆக மாட்டேன், பின்னாடி இவர் தான் முன்னாடி இருப்பாப்பில், ஏன்னா சின்னவர் இவர். இதுதான் உண்மை. அப்போது என்ன பண்ணணும்னா,
வீட்டோட பெண்கள் வந்து தன் கணவனுக்காகவும் பிள்ளைக்காகவும் அக்காக்காகவும் தம்பிக்காகவும் இந்த சுண்டு விரலில் பார்த்தீங்கன்னா தொப்பி மாதிரி ஃபுல்லாக முழுமையாக நீங்கள் மருதாணியை வைக்கலாம். சுண்டு விரலில் மட்டும்? சுண்டு விரலில் மட்டும். மாலை பேட்டர் பார்த்தீங்களா, இதுதான் சுண்டு விரல். இந்த சுண்டு விரலில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மருதாணி நீங்கள் வச்சு நீங்கள் அதை பழக ஆரம்பித்தாலே ஃபஸ்ட்டு ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு என்னடா இது ஒரு விரலையான்னு தெரியும். ஆனால் அதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நல்ல லக்கு கொடுத்துரும். 100% உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கும். உங்கள் பார்க்குறவங்களே உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இப்போ கை நிறைய மருதாணி வச்சு வணங்கப்பட பாருங்களேன், மருதாணி வச்சுருக்கா அப்படின்னு. ஆனால் சுண்டு விரலில் மட்டும் வச்சுட்டு நீங்கள் அதை வச்சு பாருங்கள், தனியாக தெரியும். ஆனால் அங்கே தான் ஒரு ஹைலைட் இருக்குது. 10 பேர் வெள்ளை சட்டை போடணும், ஒருத்தன் கருப்பு சட்டை போட்டு பாருங்க. அந்த 9 பேர் வெள்ளை சட்டை போட்டால் எவனுமே பார்க்க மாட்டான். எவன் அந்த ஒருத்தன் கருப்பு சட்டை போனால் அவனை தான் கவனிப்பான். இதான உண்மை. அந்த மாதிரி தான் இது. நீங்கள் ஒரு விரலை வச்சு பாருங்கள், உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு பாசிட்டிவ் வரும், பர்க்கத் வரும். தன் சாமி கும்பிடும்போதும் சரி, வீட்டு வேலைகள் செய்யும்போது, ஒருத்தவங்க வீட்டுக்கு அவங்க வணக்கம் வைக்கும்போதும் சரி, வாங்க வணக்கம்னு சொல்லி கூப்பிடும்போதும் அந்த சுண்ட விரலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன உங்களுக்கு ப்ளஸ்ன்னு சொல்ல வரணும்னா திஷ்டி வராது, கண் திருஷ்டி படாது. நீங்கள் வணக்கம் கூப்பிடும்போது நீங்கள் நகை நட்டு நல்லா போட்டு வணக்கம்னு வச்சிங்கனாலே முதல் பார்க்க சுண்ட விரலில் தான் பார்ப்போம். அப்போ அந்த கண் பார்வை அதில் தான் வேணால் ஒரு விரல் தானே இருக்குது, அந்த திஷ்டி கலைஞ்சிரும். ஒரு தெய்வத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கும் அந்த மருதாணிக்கு. நான் சொல்கிறது 10 ரூபா கோன் வாங்கி போகிற மருதாணி இல்லை, இலைகளை பறித்து உட்காந்து அரைச்சி வைக்கணும். அதுதான் இயற்கை மருதாணி. அது தவிர்த்து இங்கே கோன்லாம் வந்து அதுக்கு பவுடர் செயற்கை. ஸோ அது செயற்கை, அது சரி வராது. ஸோ சுண்டு விரல் வீட்டில் இருக்கிற ஆண்கள் கிடையாது, முக்கியமாக பெண்கள், தங்கச்சி, அக்கா, மனைவி, அம்மா, இந்த 4 ஸ்தானத்தில் இருக்கவங்க தன் குடும்பத்தில் இருக்கவங்க ஆண்கள் சம்பாதிக்கணும், வருமானம் பெருகணும், வீட்டில் செலவு நிற்கணும், காசு தங்கணும்னா இந்த 2 சுண்டு விரலையும் மருதாணி வச்சு பழகிக்கிட்டிங்கன்னா வைக்க 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 உங்களுக்கு ஒரு வித்தின் 2-3 மந்த்தில் ரிசல்ட் தெரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முழு நம்பிக்கையோடு வச்சு பாருங்கள், நல்லதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன். இது எப்போ வைக்க ஆரம்பிக்கணும்னா வெள்ளிக்கிழமை போல் தான் வைக்க ஆரம்பிக்கணும். முக்கியமாக சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் வைக்கலாம், இல்லை சூரியன் மறைவுக்கு முன்னாடியே வைக்கலாம். ஆனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை வாக்கில் தான் வைக்க ஆரம்பிக்கணும். எல்லாரும் ஆரம்பிக்கலான்னு கிடையாது. ஏன்னா நார்மலாக மருதாணி வைக்கிறது, ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறது, மைந்தாணி அதெல்லாம் தனி. இது ஒரு பரிகாரத்துக்கு சமம். இது ஒரு விரலில் வைக்கிறது, அது ஒரு சாஸ்திரப்படி அது ஒரு விஷயம். புரிஞ்சுங்களா? ஸோ இப்படி வெத்தலை உள்ளங்கையில் மை போட்டு பார்க்குறாங்க, ஏன் இப்படி போட்டு பார்க்க வேண்டியது தானே? ஏன் ரேகை இங்கே ஓடுது, ரேகை இங்கே பார்க்குறாங்க, ஏன் இங்கே பார்க்க வேண்டியது தானே? உள்ளங்கைக்கு ஒரு தன்மை இருக்குது, 5 விரலில் 5 விஷயம் இருக்குது. ஸோ இந்த உலகமே இந்த 5 விரலுக்குள்ளே தான் இருக்குது, 5 பூதத்தில் தான் இருக்குது. அதுதான் அதில் மெயின். இது அதுதான் இந்த சக்கரம். ஸோ இதால் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், 100% ரிசல்ட் வரும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிறப்பு பாய், ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மருதாணி வைப்பதுன்றது தெரியும், சுண்டு விரலில் மருதாணி வச்சா ஒரு அதிர்ஷ்டம், லக்கு, லக்ஷ்மிகரம் அப்படின்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். ரொம்ப அற்புதமான தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.